ஹலோ கைஸ், கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ விப்ரோவில் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ விப்ரோவில் வந்துட்டு ஃப்ரெஷர்ஸ்க்கு யாருக்கெல்லாம் ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ எந்த மாதிரி அப்ளை பண்ணலாம், ஸோ எப்படி அப்ளை பண்ணலாம், ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு முன்னாடி ஸோ யாரெல்லாம் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். தென் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸோ நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷராக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு நம்ம சேனல் லிட்டரலி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். தென் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் இருந்து ஸோ மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள்ஸ் ஒரு 10 to 20 பீப்புள்ஸ் வந்து விப்ரோவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தாலுமே கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸ் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் அந்த 1-to-1 ஸ்லாட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களோட டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து உங்களோட டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் எல்லாத்தையும் நீங்கள் கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா விப்ரோவில் ஸோ எலைட் ஆஃப் கேம்பஸ் 2024 ஹைரிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. விப்ரோ லிமிடெட், தென் பேன் இண்டியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியா ஃபுல்லாக வந்துட்டு எல்லா லொக்கேஷனையும் வந்து ஹைர் பண்ணிட்டு இருக்காங்க. அது இந்த ப்ரோக்ராம் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எலைட் ஆஃப் கேம்பஸ் 2024 ஹைரிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கு முன்னாடி ஸோ இந்த அப்ளிகேஷனோட டெட்லைன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு February 28 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா February 9. ஸோ அரௌண்ட் இன்னும் எத்தனை நாள் நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 weeks இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ February 28 நைட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. தென் அதனால் இந்த மந்த் அண்ட் லாஸ்ட் டேட் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து அப்ளிகேஷன் டெட்லைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டு ஜாப் அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் ஃப்ரெஷராக ஜாப் தேடி இருக்க பீப்புள்ஸ்க்கு 2024 பேச்சஸ் பீப்புள்ஸ்க்கு வந்துட்டு ஸோ எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவேன். தென் ஓகே, இப்போ வந்துட்டு ஜாபோட ஓவர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜாபோட ஃபங்க்ஷன் நேம் என்னென்னா இன்ஜினியரிங் ரெலவெண்ட்டான ஃபீல்டு தான் இந்த ஜாப். தென் இந்த ஜாபோட சிடிசி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 3.5 LPA வந்து சொல்லியிருக்காங்க, பேஸ் சேலரி. தென் அதுக்கப்புறம் ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா எலைட் ஆஃப் கேம்பஸ் 2024 ஹைரிங் இஸ் எ ஃப்ரெஷர் hiring initiative to attract the best engineer talent across the country. Then the objective of the initiative it has been to enable and equal opportunity for the employment most deserving engineer talent in India. An enthusiastic engineering candidate should not miss the opportunity to be part of the exciting journey with Wipro அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லிட்டரலி இது வந்துட்டு 2024 பேட்ச் பாஸ்ட் அவுட் ஆன பீப்புள்ஸ்க்கு இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ஹைரிங் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு குட் இன்ஜினியரை வந்துட்டு கண்டிப்பாக விப்ரோ மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ அதனால தான் வந்து இந்த ஆஃப் கேம்பஸ் டிரைவ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டீட்டெயிலாக வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு நமக்கு எலிஜிபிலிட்டி குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ரைட்டீரியாஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போம். தென் இதில் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் வந்து கண்டிப்பாக 60% அபோவ் மேலே இருக்கணும். நமக்கு வந்துட்டு ஸ்டடி அகாடமிக் சைடில் வந்துட்டு 10th ஸ்டாண்டர்ட் 60% மேலே 60% இருக்கலாம், அதுவே 60%க்கு மேலேயும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தென் 12th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்டும் வந்துட்டு 60% இருக்கலாம், 60%க்கு மேலேயும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தென் கிராஜுவேஷன் நமக்கு வந்துட்டு அண்டர் கிராஜுவேஷன் இப்போ இன்ஜினியரிங் முடிச்சிருப்பீங்க இல்லையா, பிஇ பிடெக். ஸோ அந்த பிஇ பிடெக்கில் வந்துட்டு 60% இருக்கலாம், அதுவே 60%க்கு மேலேயும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தென் சிஜிபிஏ பார்த்தீங்கன்னா 6.0 இந்த 60% தான் வந்து சிஜிபிஏவாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 6.0 இருக்கும். தென் சிஜிபிஏவும் வந்துட்டு உங்களுக்கு 6.0 இருக்கலாம், அதர்வைஸ் 6.0க்கு மேலேயும் இருக்கலாம். அப்ளிகபிள் பை த யூனிவர்சிட்டி கைட்லைன்ஸ். உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிறீங்களோ அந்த யூனிவர்சிட்டி அந்த யூனிவர்சிட்டி ஸோ அந்த மாதிரி எந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிறீங்களோ அந்த யூனிவர்சிட்டி கைட்லைன்ஸோடு நீங்கள் வந்துட்டு 60%க்கு மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஸ்கூல் ஆர் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் இஸ் அலோடு ஃபார் த 10th and 12th ஒன்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு நான் ஸ்கூல் போகாமல் நான் வந்து படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. அதுவும் 10th and 12th படித்த கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுதான் வந்து ஒரு க்ரைட்டீரியா ஃபார் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் அதர் க்ரைட்டீரியாவில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதில் தெளிவாக நீங்கள் வந்து பார்க்க வேண்டியது 1 பேக்லாக் இஸ் அலோட் அட் த டைம் ஆஃப் த ஆன்லைன் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து 2024 பீப்புள்ஸ்க்கு தான் வந்து ஹை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் 2024 பேட்ச் பீப்புள்ஸ் வந்து கண்டிப்பாக வந்துட்டு ஸோ அவங்க டிகிரியே முடிச்சிருப்பாங்க. அதனால் இந்த க்ரைட்டீரியா வந்து நமக்கு தேவையே இல்லை. தென் அதுக்கப்புறம் கேண்டிடேட்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் டு த கிளியர் த பேக்லாக்ஸ் வித் த 8th செமஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, 8th செமஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு 8வது செமஸ்டர் இப்போ வந்து இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து மொத்தம் 4 years 8 செமஸ்டர்ஸ் இருக்கும். அந்த 8th செமஸ்டர் இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லா ரீஸையும் வந்து கிளியர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இப்போ பார்த்தீங்கன்னா 2025 வந்து February நடக்குது. நமக்கு 2024 ஜூன் ஆர் மே ஜூலைலேயே நமக்கு வந்து 2024 பேட்ச் பீப்புள்ஸ் வந்து பாசிட்டிவ் ஆகி வெளியே வந்திருப்பாங்க. தென் அதனால் வந்து இந்த கிரைட்டீரியாவும் நமக்கு வந்துட்டு இது பார்க்க முடியாது. இன்னும் எல்லாருமே அரியர் கிளியர் பண்ணியிருப்பாங்க, டிகிரியை வந்து கையில் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். தென் மேக்ஸிமம் 3 years ஆஃப் கேப் இன் எஜுகேஷன் அலவுட் டு த பிட்வீன் 10th to commencement ஆஃப் கிராஜுவேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
நீங்கள் வந்துட்டு ஏதாவது கெரியர் கேப் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th லேருந்து 12th வரைக்கும் இல்லை 12th காலேஜ் வரைக்கும் ஒரு 3 வருஷத்துக்குள்ளே கெரியர் கேப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து யாரும் மேக்ஸிமம் இதை வந்துட்டு யாரும் இந்த க்ரைட்டீரியாக்குள்ளே யாரும் வரமாட்டாங்க. அதனால் இந்த க்ரைட்டீரியாவை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு 3 க்ரைட்டீரியாவுமே வந்து நமக்கு பெருசாக தேவையில்லை. ஐ மீன் மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யாராவது அப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தென் நோ கேப்ஸ் ஆர் அலௌடு இந்த கிராஜுவேஷன் பீரியட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக எஜுகேஷன் பீரியடில் வந்து எந்த கேப்பும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் த கிராஜுவேஷன் should be completed within a 4 years from the start of the graduation அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் கிராஜுவேஷன் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்களோ ஐ மீன் எந்த இயர் ஸ்டார்ட் பண்ணீங்களோ ஸோ அந்த இயரில் வந்து வந்துட்டு நீங்கள் கரெக்டான 4 இயர்ஸ்க்குள்ளே முடிச்சிருக்கணும் அப்படின்னு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. should be form a full time degree courses recognized by the central and state government of India அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து டேரெக்டாக போயிட்டு ஃபுல் டைமாக படிச்சிருக்கீங்க இல்லையா, ஸோ அதுதான் வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் இதுக்கு வந்து அலோடு கிடையாது. அது வந்துட்டு ஃபுல் டைம் கோர்ஸாக தான் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஐ மீன் ரெகனைஸ் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நமக்கு சர்டிஃபிகேட்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, அதனால் அந்த பீப்புள்ஸை மட்டும் தான் இவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. ஐ மீன் ரெகுலராக காலேஜ் போகிறீங்க இல்லையா, ஸோ அதை தான் வந்து இவங்க எப்படி சொல்லியிருக்காங்க. தென் கேண்டிடேட்ஸ் வில் பி இன்வைட்டட் டு த டெஸ்ட் ப்ராசஸ் யூ ஹவ் கம்ப்ளீட்டட் த 3 months ஆஃப் கூல் ஆஃப் பீரியட் ஃப்ரம் த ப்ரீவியஸ் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அசஸ்மெண்ட்லாம் முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு டெஸ்ட் ப்ராசஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா should be an Indian citizen should be an Indian citizens or should be hold PIO or OCI கார்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியன் சிட்டிசனாக மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஈவெண்ட் ஆன் ஹோல்டிங் பாஸ்போர்ட் ஆஃப் எனி அதர் கண்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு பெருசாக தேவையில்லை. தென் பூட்டான் அண்ட் நேபாள் நேஷன்ஸ் ஆர் நீட் டு சப்மிட் த சிட்டிசன்ஷிப் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பூட்டான் பீப்புள்ஸ் யாராவது வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஸோ இஃப் யூ வாட்சிங் ஏ பூட்டான் அண்ட் நேபாள் நேஷனல் பீப்புள்ஸ் யூ வில் பி தேர் ஆன் சிட்டிசன்ஷிப் சர்டிஃபிகேட். ஸோ தட்ஸ் வை வில் பி ஆஸ்கிங். ஸோ அதனால் வந்துட்டு பூட்டான் நேபாள் பீப்புள்ஸ் யாராவது வீடியோ பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னா, ஸோ அந்த பீப்புள்ஸ்க்கு வந்து அவங்களோட சிட்டிசன்ஷிப் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் கேண்டிடேட் should be a 18+ வைல்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேண்டிடேட்டுக்கு வந்து ஒரு 18+ பீப்புள் தான் இருக்கணும். 18+னா ஸோ அவங்க தப்பாக இது மென்ஷன் பண்ணல. ஸோ உங்களுக்கு வந்து ஏஜ் வந்து 18+ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் இதுதான் வந்து ஒரு அதர் க்ரைட்டீரியா. ஸோ இந்த க்ரைட்டீரியாஸில் வந்து நம்ம பசங்க பொண்ணுங்க யாருமே வந்துட்டு பெருசாக மீட் பண்ண மாட்டாங்க. அதனால் வந்து இவங்களுக்கு இது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். தென் இந்த க்ரைட்டீரியா மட்டும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இந்த க்ரைட்டீரியா மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். தென் அதுக்கப்புறம் இயர் ஆஃப் பாசிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு கீழே கொடுத்துருக்காங்க 2024 பேட்ச் பீப்புள்ஸ் மட்டும் அப்ளை பண்ணால் போதும் அப்படின்னு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. தென் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு பிஇ பிடெக் தான் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்பல்சரி டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லியிருக்காங்க. தென் எம்இ எம்டெக்குமே அப்ளை பண்ணலாம். அது வந்து 5 year இன்டெகிரேட்டட் கோர்ஸாக இருக்க பீப்புள்ஸ். எம்இ எம்டெக்கை பற்றி பெருசாக எனக்கு தெரியல, அது என்ன கோர்சஸ் எத்தனை இயர்ஸ் கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. பிஇ பிடெக்கில் வந்து எந்த டிகிரியாக இருந்தாலும் ஓகே. இப்போ நான் வந்து இசிஇ, அதில் வந்து ட்ரிபிள் இ, இல்லை நான் வந்து மெக்கானிக்கல், இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ், சிவில் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பீப்புள்ஸாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. பிரான்ச் ஆஃப் ஸ்டடி, ஸோ இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஸோ அதை தான் வந்து இவங்க டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஆல் பிரான்ச்சஸ் ஆஃப் சிஎஸ் அண்ட் ஐடி அண்ட் சர்க்யூட்டல் ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. தென் டெசிக்னேஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ரோலுக்கு என்ன டெசிக்னேஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. தென் காம்பன்சேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தென் அந்த காம்பன்சேஷனில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சேலரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு 3.5 LPA வந்து இந்த சேலரியோட பேக்கேஜ். தென் அதுக்கப்புறம் ஃப்ளாட் போனஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ளாட் போனஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணதில் இருந்து ஒரு 6 month கழித்து உங்களுக்கு வந்து 25K வந்துட்டு போனஸாக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. டு பி மெர்ஜ்டு வித் காம்பன்சேஷன் ஆஃப்டர் 12 month ஆஃப் போனஸ் பே அவுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெகுலர்லி இயர்லி இன்க்ரிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வருஷம் உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல இன்க்ரிமெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃப்ளாட் போனஸ் வந்து 6 மாதம் கழிச்சு நீங்கள் ஜாயின் பண்ணதுலேருந்து 6 மாதம் கழிச்சு 25,000 வந்து உங்களுக்கு போனஸாக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ ரெகுலர்லி இயர்லி இன்க்ரிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வருஷம் உங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெர்ஜ் போனஸ் வந்து 18th 24th and 36 month ஆஃப் டேட் ஆஃப் ஜாயினிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஜாயின் பண்ணதில் இருந்து 1.5 வருஷம், இப்போ 6 month கழிச்சு ஒரு போனஸ் கொடுக்குறாங்க இல்லையா. தென் அதுக்கப்புறம் மெர்ஜ் போனஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ ஜாயினிங் டேட்டில் இருந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு 1.5 வருஷம் கழிச்சு 18th month. ஸோ 18th monthனா ஒரு 12 month ப்ளஸ் ஒரு 6 month ஒரு 1.5 வருஷம் கழிச்சு ஒரு போனஸ் இருக்கும். தென் அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு ஒரு போனஸ் இருக்கும். தென் அதுக்கப்புறம் 3 வருஷம் கழிச்சு ஒரு போனஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
ஸோ இங்கே 6 மந்த் கழிச்சு 25,000 தராங்க. அப்போது வந்து 1.5 வருஷம் கழிச்சு எவ்வளோ போனஸ் இருக்கும், தென் அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு 3 வருஷம் கழிச்சு எவ்வளோ போனஸ் இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் வருஷம் நமக்கு இன்க்ரிமெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு கிளியர் கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் சர்வீஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்ளிகபிள் ஃபார் 12 மந்த் போஸ்ட் ஆஃப் ஜாயினிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது 75,000 இஸ் ப்ரோ ரேட் பேசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தென் சர்வீஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நீங்கள் கம்பெனியில் ஜாயின் பண்ணுறீங்களா, ஐ மீன் ஒரு 1 இயராவது அந்த கம்பெனியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வீஸ் அக்ரிமெண்ட் மாதிரி கொடுப்பாங்க. தென் இது வந்துட்டு இதை வந்து பெருசாக இப்போ ஃப்ரெஷராக கன்சிடர் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவேன். பிகாஸ் இப்போ வந்துட்டு ஸோ மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள்ஸ் வந்து ஜாப் இல்லாமல் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து இதை பெருசாக கன்சிடர் பண்ணிக்க வேணாம். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறது வந்து உங்களுக்கு ட்ரைனிங் முடிக்கிற வரைக்குமே ஒரு 3 to 4 மந்த் ஆயிரும். தென் ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு நீங்கள் ப்ராஜெக்ட்குள்ளே போகிறதுக்குள்ளவே வந்துட்டு ஒரு 6 மந்த் ஆயிரும். ஸோ 6 மந்த் கழிச்சிட்டு அந்தாண்ட ஒரு 6 மந்த் மட்டும்தான் இருக்குது. அதனால் அந்த 6 மந்த் வந்துட்டு அதை தான் 6 மந்த்தும் ஒரு 1 இயர் வந்துட்டு உங்களுக்கு டைமிங் எப்படி போகுதுன்னே தெரியாது நீங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா. அதனால் வந்து இந்த சர்வீஸ் அக்ரிமெண்ட் இருக்குது 1 வருஷத்துக்கு நான் வந்துட்டு எப்படி இது பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் வந்து பார்க்காதீங்க. ஏன்னா வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக உள்ளே வரீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கம்பெனியோட ப்ராசஸ் அண்ட் ஜாயினிங் டேட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் சர்டிஃபிகேஷன் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சுட்டு வரத்துக்கே ஒரு 1 மந்த் பக்கம் ஆயிரும். தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரைனிங் எல்லாமே இருக்கும், ட்ரைனிங்லேயுமே டெஸ்டஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கே உங்களுக்கு ஒரு 6 மந்த் ஒரு 4 மந்த் ஆர் 5 மந்த் கண்டிப்பாக ஆயிரும். தென் அதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் ப்ராஜெக்ட்டில் உள்ளே வர போகிறீங்க அப்படின்னா ஒரு 1 மந்த்தாக டைம் எடுத்துக்கும். தென் அதுலேயே உங்களுக்கு ஒரு 7 to 8 மந்த் போயிடும் அப்ராக்சிமேட்லி நான் சொல்கிறேன். தென் அதெல்லாம் 7 to 8 மந்த் போயிடும். தென் பேலன்ஸ் இருக்கிறது ஒரு 5 மந்த் ஆர் 4 மந்த் தான் இருக்கும். தென் அதெல்லாமே ப்ராஜெக்ட்டில் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே தெரியாது. ஐ மீன் ஈஸியாக தான் இருக்கும் ரொம்ப. ஸோ அதனால் வந்துட்டு ஒரு வருஷம் எப்படி போகிறதுனே டைம் ஃபாஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு நான் வந்து சொல்ல வரேன். தென் அதனால் இந்த சர்வீஸ் அக்ரிமெண்ட் இதெல்லாம் பெருசாக எதுவும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்காதீங்க. தென் செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி எலிஜிபிள் கேண்டிடேட் மஸ்ட் கோ த்ரூ த ஆன்லைன் அசஸ்மெண்ட் டு த பிலோ டீட்டெயில்ஸ் ஆர் அப்பண்டட் யுவர் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லிட்டரலி இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ யார் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த க்ரைட்டீரியாவில் இருக்குங்க இல்லையா, இந்த பீப்புள்ஸ் வந்து கண்டிப்பாக எலிஜிபிள் கேண்டிடேட். ஸோ இவங்க எல்லாத்துக்கும் வந்து கண்டிப்பாக ஆன்லைன் அசஸ்மெண்ட் லிங்க் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. எவ்ரி எலிஜிபிள் கேண்டிடேட் மஸ்ட் கோ த்ரூ த ஆன்லைன் அசஸ்மெண்ட். ஸோ எவ்ரி எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் வந்து கண்டிப்பாக ஆன்லைன் அசஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த பிலோ ஆஃப் த டீட்டெயில்ஸ் ஆர் அப்பண்டட் யுவர் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம தெளிவாக பார்க்கலாம். உங்களுக்கு இவங்க டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. தென் இங்கே ஆன்லைன் அசஸ்மெண்ட்டில் என்னென்ன மாதிரி ஐ மீன் மொத்தம் எத்தனை ரவுண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 ரவுண்ட் இருக்குது. 3 ரவுண்ட் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா இந்த விப்ரோ எலைட் ப்ரோக்ராம் வந்து நீங்கள் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ மொத்தம் 3 ரவுண்டில் ஸோ என்னென்ன ரவுண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து ஆன்லைன் அசஸ்மெண்ட் இருக்குது. தென் செகண்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் டிஸ்கஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த செகண்ட் ரவுண்ட் அண்ட் தேர்ட் ரவுண்ட் வந்து கண்டிப்பாக நான் ரிசர்ச் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி ரவுண்ட்ஸ் இருக்கும், என்ன மாதிரிலாம் அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத தனியாக நான் ஒரு வீடியோ போடுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அதர் வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தென் இந்த ஃபஸ்ட் ரவுண்டில் ஆன்லைன் அசஸ்மெண்ட்டில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா 128 மினிட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐ மீன் கம்ப்ரைசிங் ஆஃப் 3 செக்ஷன் மொத்தமாக பார்த்துக்கோங்க. ஸோ 128 மினிட்ஸ் இருக்கும். ஸோ அதாவது வந்துட்டு 60 120 ஸோ 2 hours ஒரு 5 minutes ஐ மீன் 2 hours ஒரு 8 minutes இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. மொத்தமாக ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து 2 hours ஒரு 8 minutes இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. 128 minutes அப்படின்னா எத்தனை மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு. தென் இந்த ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து மொத்தம் 3 செக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, என்னென்ன செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும், தென் ரிட்டன் கம்யூனிகேஷன் டெஸ்ட் இருக்கும், தென் ஆன்லைன் ப்ரோக்ராமிங் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 3 ரவுண்ட் ஐ மீன் 3 செக்ஷன் இருக்கும். ஃபஸ்ட் ரவுண்டுக்குள்ளேயே ஒரு 3 செக்ஷன் இருக்கும். இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட்டில் வந்து நமக்கு என்னென்ன டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணால் ஈஸியாக கிராக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் எபிலிட்டி, குவான்டிவேட்டிவ் எபிலிட்டி, தென் இங்கிலீஷ் வேர்பல் எபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஆப்டிடியூட்டில் பார்த்தீங்கன்னா லாஜிக்கல், குவான்டிடேட்டிவ், இங்கிலீஷ் வேர்பல் எபிலிட்டி இதெல்லாமே வந்து கவர் பண்ணால் ஈஸியாக நம்ம வந்து கிராக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டியூரேஷன் பார்த்தீங்கன்னா மொத்தம் 48 minutes அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இது வந்துட்டு இதுவே ஐ மீன் ஃபஸ்ட் ரவுண்டில் வந்துட்டு ஃபஸ்ட்டு செக்ஷனே ஒரு 3/4 மணி நேரம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா ரிட்டன் கம்யூனிகேஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரிட்டன் கம்யூனிகேஷன் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எஸ்ஏ ரைட்டிங் இருக்கும். இது வந்து ஆன்லைனில் தான் நடக்கும் இந்த ரவுண்ட். ஐ மீன் இந்த ஃபஸ்ட் ரவுண்ட் வந்துட்டு ஸோ ஆன்லைன் அசஸ்மெண்ட் வந்து கண்டிப்பாக வீட்டில் இருந்து ஆன்லைனில் தான் நடக்கும். அதனால் வந்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ரிட்டன் கம்யூனிகேஷன் டெஸ்ட் இருக்கும் செகண்ட் செக்ஷனில். அந்த செகண்ட் செக்ஷனில் எஸ்ஏ ரைட்டிங் வந்து உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த எஸ்ஏ ரைட்டிங்குமே வந்து ஒரு 20 minutesக்குள்ளே நீங்கள் முடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தென் ஆன்லைன் ப்ரோக்ராமிங் டெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 programs ஃபார் கோடிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அவங்க வந்து உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் கொடுத்து அந்த ப்ரோக்ராமுக்கு சொல்யூஷன் கேட்பாங்க. அந்த சொல்யூஷன் வந்துட்டு ஒரு 2 programs கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தம் அதுக்கு வந்து 60 minutes, அதுக்கே வந்து 1 hour கொடுக்குறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு ஒரு ப்ரோக்ராமுக்கு வந்து ஒரு 1/2 hour எடுத்துக்கோங்க. அந்த 1/2 hour எடுத்து அந்த ப்ரோக்ராமுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிங்க. தென் இதில் வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. இதில் டெஸ்ட் கேசஸ் எல்லாமே கண்டிப்பாக பாஸ் ஆகணும்.
அது பாஸ் ஆனால் மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த ஆன்லைன் ப்ரோக்ராம் அசஸ்மெண்ட்டும் ஈஸியாக கிராக் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, மொத்தம் 3 செக்ஷன் இருக்குது. நீங்கள் கவர் பண்ண வேண்டியது என்னென்னா ஆப்டிடியூட், ரிட்டன் கம்யூனிகேஷன் டெஸ்ட், தென் ஆன்லைன் ப்ரோக்ராமிங் டெஸ்ட். ஸோ இதெல்லாமே எவ்வளோ டியூரேஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் கீழே ஃபைனலாக வந்துட்டு கேண்டிடேட்ஸ் கேன் ஹாவ் எனி சூஸ் ஒன் ஆஃப் தி ப்ரோக்ராம் லாங்குவேஜஸ் ஃபார் த கோடிங் டெஸ்ட், ஜாவா, C++ ஒரு பைத்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட்ஸ் வந்துட்டு ஸோ எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜாவா, C++ அண்ட் பைத்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து எனக்கு வந்து ஜாவா தான் தெரியும், எனக்கு வந்து பைத்தான் தான் தெரியும், நான் வந்து அட்டன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு யூஸ் பண்ணிக்க தேவையில்ல. நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, அதனால் வந்துட்டு தெளிவாக நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ஆப்டிடியூட் டெஸ்ட் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும், ரிட்டன் கம்யூனிகேஷன் டெஸ்ட் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆன்லைன் ப்ரோக்ராமிங் டெஸ்ட் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ப்ரோக்ராமிங்கில் 2 ப்ரோக்ராம் இருக்கும், அதில் நீங்கள் வந்து 2மே கண்டிப்பாக சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் செகண்ட் ரவுண்ட் அண்ட் தேர்ட் ரவுண்டுக்கு வந்துட்டு நான் கண்டிப்பாக another செப்பரேட் வீடியோ நான் வந்து போடுறேன் அப்படின்னு சொல்லுவேன். அது வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். தென் அதுக்கப்புறம் எத்தனை பேர் இந்த ஜாப் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவேன். தென் அதுக்கப்புறம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த விப்ரோவோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், இந்த எலைட் ஆஃப் கேம்பஸ் 2024 ஹைரிங்கோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நமக்கு பெருசாக தேவையில்லை, இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு படிச்சுக்கோங்க. தென் அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு நம்ம எஜுகேஷன் பார்த்தோம், எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாஸ் எல்லாமே பார்த்தோம். அதில் எஜுகேஷன் அதர் க்ரைட்டீரியாஸ் எல்லாமே பார்த்தோம். தென் அதுக்கப்புறம் இயர் ஆஃப் பாசிங், குவாலிஃபிகேஷன், பிரான்ச் ஆஃப் ஸ்டடி, டெசிக்னேஷன், காம்பன்சேஷன், தென் அதுக்கப்புறம் சர்வீஸ் அக்ரிமெண்ட், செலெக்ஷன் ப்ராசஸ். ஸோ மொத்தம் எத்தனை ரவுண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்த்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இன்க்ளூட் முதல் கொண்டு. தென் அதுக்கப்புறம் இப்போ வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ரெஜிஸ்டர் நவ் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, இந்த ரெஜிஸ்டர் நவ் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. தென் ஃபைனலாக இன்னொரு தடவை சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் டெட்லைன் பார்த்தீங்கன்னா நமக்கு February 28 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் நம்ப வேணாம். எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ எவ்வளோ மோஸ்ட்லி நீங்கள் பார்க்குறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாகவே அப்ளை பண்ணியிருக்கீங்க, நமக்கு வந்து டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க வேணாம். தென் பிகாஸ் வி ஹவ் டு டியூரிங் எனி டைம், பிகாஸ் அவங்க வந்து எந்த டைமில் வேணால் இந்த டேட்டை வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கலாம். தென் கிளிக் த ரெஜிஸ்ட்ரேஷன் நவ் பட்டன். ஸோ ஆஃப்டர் தட் யூ வில் பி காட்டிங் சூப்பர் செட் இமெயில் இந்த இமெயில் ஐடி என்டர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ இந்த இமெயில் ஐடியில் உங்களோட வேலிடான இமெயில் அட்ரஸை கொடுத்துட்டு தென் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு ப்ராப்பரான ஒரு டேட்டாஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். பிகாஸ் நீங்கள் இங்கே என்டர் பண்ணும் போதே வந்துட்டு இங்கே வந்துட்டு 2024 பேச்சஸ் பீப்புள்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தென் அதர் தென் 2023, 2022, 2021, 2020 இல்லை வந்துட்டு 2025 பீப்புள்ஸ்லாம் அங்கே வந்து என்டர் பண்ணிங்கனாலே நீங்கள் வந்து நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே காமிச்சிடும். தென் நீங்கள் வந்து உங்களோட 10th and 12th மார்க்ஸ் எல்லாமே வந்து 60% மேலே இருந்தால் மட்டும்தான் அதுவுமே வந்துட்டு உங்களுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிற க்ரைட்டீரியாஸ் மீட் பண்ணும். அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்துட்டு ரெட் கலர் இண்டிகேஷன் கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ அதுலேயே உங்களுக்கு வந்து ஸ்டாப் ஆகி நின்றும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க கிளியராக. தென் இந்த ரெஜிஸ்டர் நவ் அப்படிங்கிற ஒரு பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட இமெயில் அட்ரஸை என்டர் பண்ணிவிட்டு தென் நெக்ஸ்ட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களோட டேட்டாஸ் எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக மேனுவலாக என்டர் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். தென் உங்களோட நேம்லேருந்து ரெஸ்யூம்ஸ்லேருந்து அதுக்கப்புறம் உங்களோட எஜுகேஷன் டீட்டெயில்ஸ்லேருந்து அகாடமிக் டீட்டெயில்ஸ் வரைக்கும் ஸோ மேனுவலாக என்டர் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை வந்து நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு ஃபைனலாக சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் கொடுத்துட்டு நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத ஒரு வீடியோவை. தென் இதுக்கப்புறம் எப்படி இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது, எந்தெந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தனியாக வீடியோவும் நான் கண்டிப்பாக இதுக்காக மேக் பண்ணுறேன். கேஸ் ஆக்சுவலி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட யூஸ்ஃபுல்லாக இருக்குது பீப்புள்ஸ்க்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவேன். தென் இந்த ஜாப் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ 2024 பீப்புள்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டுருந்தீங்க விப்ரோவில் எப்போ வந்து 2024 ஆஃபர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. தென் இந்த வீடியோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எத்தனை பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவேன். தென் அதுக்கப்புறம் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்லையும் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ தென் பிகாஸ் அப்போ தான் எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு டேட்டாஸ் வந்து கண்டிப்பாக எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லுவேன். எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயமும் எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லுவேன். தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் கண்டிப்பாக இருக்கும். அந்த டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அந்த லிங்க்கு கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸ் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். தென் அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடி இருக்க பீப்புள்ஸ்க்கு நம்ம சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். தென் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.